அப்பா 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 என்னப்பா வந்தது வரதமா எங்க கிளம்பிட்டீங்க? ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? நான் பாதி காசு தர போறேன். ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து தானே ஆகணும். ஏங்க அதெல்லாம் சண்முகமும் வைகுண்டனும் சரியாதான் பண்ணிருப்பாங்க. கிழிச்சாங்க. நானே நேரா பார்த்தாதான் எனக்கு திருப்தி. முதல்ல சமையல் ரூம்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க போறேன். அப்பா ஐயோ டேய் அறிவு, உங்க அப்பா என்னத்தையும் வம்பிழுக்க தான் அலைஞ்சுகிட்டு இருக்காரு. வாடா போலாம். ஏதாவது நடந்தா நம்ம தானே சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும். போடா. அவரை கல்யாணம் பண்ணல உன்ன சொல்லணும். வா போ. அட என்னங்க இது? பொன்னீர் ஆகிறதுக்குள்ளேயே வெளியில எடுக்கிறீங்க? முத வேக்காடு அரை வேக்காடு தான், ரெண்டாவது ஆமா முழு வேக்காடாங்க. ஏமா எங்க வேலையை நாங்க பாக்கோம், நீங்க யாருமா? 2 கல்யாணம் நடக்குதுல்ல, 2வது பொண்ணோட மாமியார் நானு. என் பையன் தான் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள. அப்படியா? அப்ப சரிம்மா, அப்ப சரி. நான் தான் முத பொண்ணை கட்டிக்க போற பையனுடைய அப்பா. லட்டா என்னையா இது இவ்வளவு சிறுசா இருக்கு? ஐயா வழக்கமா கல்யாண வீட்டுல இந்த சைஸ்ல தான் லட்டு இருக்கும். எங்க வீட்டு கல்யாணம் என்ன பிச்சைக்கார கல்யாணமா? இதை விட பெரிய சைஸா வேணும். என்னையா முறுக்கு இது? இன்னும் 4 சுத்து சுத்துனா உங்க சொத்தா குறைஞ்சு போயிடும். யோ யாரியா நீ? ஐயோ மதனி பார்த்து பேசு. அவரு ரத்னா மாப்பிள்ளையோட அப்பா, நம்ம சம்மந்தி. அவன் எவனா இருந்தா எனக்கு என்ன? யோ உனக்கு இங்க கிச்சன்ல என்ன வேலை? என்னமோ வந்தோமா, உன் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணோமா, இலைய போட்டோமா, நல்லா வழிச்சு தின்னோமான்னு போயிட்டே இருக்கணும். புரியுதா? அறிவு! என்னப்பா வீட்டுக்குள்ள என்ன ஊத்திட்டாங்களா? ஏன் கத்துனீங்க? அடிபடிச்ச ஏதாச்சும் என்னாச்சு? டேய் இது சரிப்பட்டு வராது. என்னடா இது லட்டு? என்னமோ கல்கோனா முட்டாய் மாதிரி இருக்கு. முறுக்கு என்னடானா சின்ன குழந்தைங்க முட்டை போட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது? அத கேட்டா என்னமோ இந்த பொம்பளை மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கு. பெரியாத்தா கல்யாண வீடுன்னு பாக்க என்ன தேவையில்லாம வந்து கொளுத்தி போடலான்னு பாக்குதியா? அத்தை வேணாம், நான் இறங்குனேன்னு வெயி உன்னை உண்டி இல்லைன்னு பண்ணிருவேன். என்ன ஒரு ஊசியை கொண்டு வந்து போடவா? ஏண்டி என்னடி இது? இந்த கண்ணாடிக்காரன் என்னடா அண்ணா லட்டு சரியில்லை, பூந்தி சரியில்லை, முறுக்கு சரியில்லைங்கிறான். அத நான் ஏதோ பெரிய மனசு பண்ணி சமாதானம் படுத்தலான்னு வந்தா எனக்கு நீ ஊசி போடுவியா? நீங்களே பாருங்க. ஏண்டி இப்படி பேசுற பரணி? நல்லதுக்கே காலம் கிடையாது. உங்களுக்கு பெரிய சைஸ் லட்டு வேணுமா? யாருது சார்? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? லட்டு சைஸ் சரியில்லை, ரொம்ப சின்னதா இருக்கு. நல்ல பெரிய சைஸா இருக்கணும். தகப்போ என்னாச்சு? அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க என்ன சொல்லுதாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? ஐயா அவங்க சொல்ற மாதிரி செஞ்சா திருப்பதி லட்டு சைஸ்ல தான் செய்யணும். உங்களுக்கு என்ன போச்சு? அவங்க சொல்ற மாதிரி செய்யுங்க போதும். முறுக்கு சின்னதா இருக்கியா? ஐயா அதையும் பெருசா போட்டு தரேன், போதுமா? ஐயோ சண்முகம் சைஸ மாத்தல. நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அவனை கல்யாணம் முடியட்டும், உன் உடம்பு சைஸை மாத்திரனா இல்லையான்னு பாரு. அப்பா அம்மா, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு மாப்பிள்ளை ரூமுக்கு போனா உங்களை காணோம். தயவு செஞ்சு வந்து காஃபியை குடிங்க ப்ளீஸ். வாங்க. ஏங்க நீங்க சொன்ன சைஸுக்கு தான் லட்டு போடுறேன், முறுக்கு போடுறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னங்க? வாங்க வாங்க ரூமுக்கு போலாம். வாங்க. 2 லட்டு எடுத்துட்டு போங்க. வாங்க. லட்டு சைஸ் பெருசா இருக்கணும் பாத்துக்க, சொல்லிட்டேன். தகப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? லட்டுக்கு போய் ஏய் என்னல உன் அப்பா இப்படி இம்சையை கூட்டுதான் பாருல, சொல்லி வையே, இல்ல எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே அவன் கழுத்தை நசுக்கி விடுவான் பாத்துக்க. என்ன மச்சான், இதுதான் நீங்க எங்க அப்பாவுக்கு தர மரியாதையா? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். தயவு செஞ்சு கழுத்தை முறிச்சு போடாத, அந்த கையை உடைச்சு போடு. இந்த கால் இருக்குல்ல அதை உடைச்சு போடு. யாரு கேப்பா? You are always welcome. You are ready to go. உன் அப்பனை நீ தான் பாதுகாத்துக்கிட்டு நான் சொல்லுதேன். என் மண்டை சூறு ஏறி போச்சு, அப்புறம் அவ்வளவுதான் உன் அப்பனுக்கு நான் சொல்லி மச்சான். I tell you one word. அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். மங்கள இனிமேல எந்த மக்களுமே பண்ண முடியாது, நான் இருக்கேன். ஓகே போய் பாத்துக்க உன் அப்பனை. வர
எல்லாத்துக்கும் காரணம் உன் அம்மா தான்ல. ஏன் அவங்க என்னோட அம்மானா உனக்கு அத்தை தானே? இத பாரு, கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த மாதிரி எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆ, இதோ சொன்னல இந்த போட்டோ பாருன்னு. இதுதான் வேணும், இப்படியே இரு. சரி வா போலாம், வா. அட வாடா. அவங்க சொல்லுதா மாதிரி செய்யுங்க. சரிங்க ஐயா. ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபோன் பண்ணி 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், நீங்கள் 10வது நிமிஷத்தில் வந்து நிற்கிறீங்க. அப்புறம் என்ன, லேட்லாம் ஒன்றும் கிடையாது. எடுமா வாங்க, சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டு. அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க ரூம்க்கு போய் காஃபி குடிக்கலாம். நான் வரலமா. தகப்பா, நீ எதுக்கு அடிக்கடி மலை ஏறிட்டே இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? டேய், அங்க பாத்தியாடா? மொத்த குடும்பமும் பிச்சைக்காரங்க மாதிரி கும்பிட்டு அழைக்கிறாங்களே. அப்பா, அவங்க கிளம்புறப்பவே நாங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. நாம தான் அப்படி சொல்லி என்னம்மா இது? சொல்லாட்டி ஆரத்தி எடுத்து வரவேற்காம விட்டுருவாங்களா? நான் யாருடா இப்போ? என்னோட அப்பன். தப்பு. அந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளையோட அப்பா. ஆனா அந்த பொம்பளை சின்ன மாப்பிள்ளையோட அம்மா. என்ன வரவேற்காம அந்த பொம்பளைய மட்டும் வரவேற்கிறாங்களே, என்னடா நியாயம் இது? ஏங்க, நம்ம வரத நாம தான் சொல்லலையே. தப்பு நம்ம மேல தானங்க. இந்த பார், அதெல்லாம் முடியாது. அந்த சின்ன மாப்பிள்ளை குடும்பத்து முன்னாடி நான் பிரச்சனை பண்ண போறேன். என்ன எப்படி அவமானப்படுத்தலாம் அவங்க? நாக்க புடிங்கிற மாதிரி கேட்க போறேன். மிஸ்டர் விநாயகம், ஆ? டேய், என்ன என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறியா? இங்க பாருங்க, உங்க நன்மைக்காக தான் நான் இப்ப உங்க பேரை சொல்லி கூப்பிட்டேன். அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? வீராவளி சம்பந்தி. அப்புறம் அது மட்டும் இல்ல, அவங்க போலீஸ்ல ஏஎஸ்பி. முக்கியமா அவங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அப்புறம் அப்பா, அப்படியே இதையும் கேட்டுருங்க. இது வரைக்கும் 40 மட்டும் இல்ல, 40க்கும் மேற்பட்ட மெம்பர்களை. என்னடா சொல்ற? கோபம் வந்தா உடனே துப்பாக்கி எடுத்துருவாங்க. கல்யாண வீட்லயுமாடா? அவங்க கையில இருக்க கண்ணு, அதுதான் உங்களுக்கு இன்னொரு கண்ணு. பார்த்து நடந்துக்குங்க. உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க பாட்டி. நீ மட்டும் முன்னாடி போய் நின்ன சுடு வாங்காம தப்பிக்க மாட்டேன். இல்லையே, கையில துப்பாக்கி இருக்கிற மாதிரி தெரியலையே. அவங்க என்ன ஜேம்ஸ் பாண்டா கையில துப்பாக்கி வச்சுட்டே சுத்துறதுக்கு? டாடி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கா. எந்த நேரம் வேணாலும் உன்னை என்கவுண்டர்ல போட்டு தரலாம். ஐயோ, நம்ம வேற இங்க வந்து லாக் ஆயிட்டோமே. வணக்கம் மேடம். உங்க வீட்டுக்கார அசிங்கப்பட்டாருமா? வரும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனையா, அந்த யோசனையிலே போறாங்க போறதுக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே சண்முகம்.
மாமா என்னதா பூக்காரங்க வந்துருவாங்கல்ல. அதெல்லாம் சொல்லியாச்சுதா. மேடைக்கு நம்ம வீட்டு நிலைக்கு எல்லாத்துக்குமே சொல்லியாச்சு. இந்த உடம்பு ஓ இந்த அறிவழகனோட அப்பன் பண்ணத பாடு இருக்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னு இந்த கல்யாணமே ஒழுங்கா நடக்குமான்னு புரிய மாட்டேங்க. டேய், கல்யாணம் நல்லபடியா நடக்கும்டா. ஒரு கல்யாணம்னா பிரச்சனை மேல பிரச்சனை வரும். இப்ப நடக்க போறது 2 கல்யாணம். எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். இவ்வளவு நேரம் அவன் கோவப்படாம அமைதியா இருக்கிறதே சந்தோஷம் தான் எனக்கு. எல்லாத்துக்கும் அவன் தடுப்பூசி கையிலே வச்சிருக்கான் மாமா. அப்படியா? ம். இலே. கனி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஜூஸ் கொடுத்தியா? என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மைனி? இல்லை அதோ நிக்குதாவுல வைஜெயந்தி அம்மா, அவங்களுக்கு தான் அவங்க முக்கியம்லா. இல்லண்ணே, இப்பதான் ஜூஸ் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். வா வா ஏடி, நம்மளே போய் பேசி பாட்டி குடிச்சிட்டு வந்துருவோம். சரி, போய் வா. குடில. வணக்கம். மேடம், ஒரு 9 மணி போல பந்தி போடலாம்னு நினைக்கிறோம். நீங்க இப்போதைக்கு இந்த ஜூஸ குடிங்க. குடு. கௌதம், குரு சார் எங்க? இங்க போய் குடு. ஆமா இந்தாங்க. சரி. மேடம் மண்டபம்லாம் உங்களுக்கு நல்ல வசதியா இருக்கா? நான் என்ன மண்டபத்தியா என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்? என் மருமக வீரவ தானே, எனக்கு ஓகே. நைட்டு வெளியில ஒரு பெரிய பேனர் வைக்க சொல்லியிருக்கே, நல்ல பிரம்மாண்டமா வச்சு விடுவான். அப்புறம் சரி. எங்க சக்திக்கு மீறி இந்த கல்யாணத்தை நடத்துறோம். ஏதாவது குறைகிற இருந்துச்சுன்னா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க. எனக்கு நோ ப்ராப்ளம். எல்லாமே உங்க பிரியம்தான். எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். எதுவாக இருந்தாலும் எதுவும் யோசிக்காம என்னை உடனே கூப்பிட்டுருங்க. நான் எங்கிட்ட தான் சுத்திட்டு இருப்பேன். நீங்க நல்லா அமர உட்காந்து எல்லாத்தையும் சந்தோஷமா வேடிக்கை பாருங்க. மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான். நீங்க ஜூஸ் குடிங்க, நான் மற்ற வேலையை போய் பார்க்க. எதனா இருந்தா உடனே போன் அடிச்சு கூப்பிடுங்க. வந்துடுதே. கண்டிப்பா. சரி ஓகே. சரி ஜூஸ் குடிங்க. இந்தப்பா தம்பி. கௌதம். யாருமா? வெங்கடேஷ் தான். எதுக்கு இப்ப கால் பண்றான்னு தெரியலையே. எடுத்து பேசுங்கம்மா. ஹலோ, நான் கல்யாணத்துல பிஸியா இருக்கேன். என்ன? அந்த கல்யாணத்தை நிறுத்துற விஷயத்துல நான் பிஸியா இருக்கேன் மேடம். பாத்துருவோமா? ஏய், என்ன வளர்ற? ஐ மீன், இப்போ நான் உங்க வீட்ல தான் இருக்கேன். உங்க வீட்டுக்குள்ள. இரு.
அப்படியே உங்க வீட்டு கிச்சன்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இன்னொன்னு கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா? உங்களோட கன். அதாவது உங்க டிபார்ட்மெண்டோட துப்பாக்கி. ஏய், என்ன நிஜமா தான் சொல்றியா நீ? என்னம்மா என்னாச்சுமா? நான் சொல்றது சத்தியமா உண்மை மேடம். நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? முதல்ல ரத்னாவுக்கு தண்டனை கொடுக்க போறேன். அதாவது உங்களோட கன்னை வச்சு அறிவழகனை ஷூட் பண்ணி கொலை பண்ண போறேன். ரெண்டாவது உங்களுக்கு தண்டனை. ஐ மீன் உங்களோட பையன் கௌதம ஷூட் பண்ணி கொன்னுடுவேன். இந்த ரெண்டு தண்டனையவும் கொடுக்கறதுக்காக இப்பவே கிளம்பி நேரா மண்டபத்துக்கு வர போறேன். ஓகே? நீ என்ன காரியம் பண்ண போறேன்னு தெரியுதா? நீ உயிரோட பாய் பாய் பாய். நம்ம வீட்டு சிசிடிவி லிங்க் உன் மொபைல்ல இருக்குல்ல, உடனே எடுத்து பாரு. வெங்கடேஷன் நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கானு பாரு. அம்மா நம்ம வீட்ல தாம்மா இருக்கான். இங்க பாருங்க. மேடம், இவன் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள? குரு ரொம்ப பேசுறான். ஏதோ பைத்தியக்காரத்தனம் பண்ண பாக்குறான். இங்கதான் வருவேன்னு சொல்றான். அவன் இங்க வரக்கூடாது. உடனடியா அவனை தூக்கிடு. இன்னும் வீட்டுல தான் இருக்கானா மேடம்? நீ போறப்போ அவன் அங்க இருப்பானா இல்லையான்னு தெரியாது. ஆனா அவனை தூக்கணும். நம்ம கிட்ட டைம் இல்ல. உடனே சீக்கிரம் போ. சரிங்க மேடம். சார் சார் என்ன ஒரே பரபரப்பா இருக்குதியே, ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு டிபார்ட்மெண்ட் மேட்டர் அதான். குரு நீ சீக்கிரம் போ. எஸ் மேடம். மேடம், கல்யாணத்துல ஏதாச்சும் ஏற்பாடு குறை ஏதாச்சும் இருந்துன்னா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சண்முகம். டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி எமர்ஜென்சி வர்றதெல்லாம் சகஜம்தான். நீங்க போய் வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், இவ்ளோ வேலையை வச்சுக்கிட்டு நீ இங்கேயா நிக்கிற? அங்க அம்மா பொண்ணுங்க 2 பேருக்கும் நலங்கு வைக்கணும்னு பிடிவாதம் புடிச்சிட்டு இருக்காங்க. நீ வா போலாம். வைஜெயந்தி மேடம், மாப்பிள்ள, குரு இவங்களாம் ஏதோ பரபரப்பா இருக்காவுல. அவங்க மூஞ்சியே சரியில்லை. ஏதோ போன் வந்துச்சுன்னு ஏதோ குரு வேற டக்குன்னு கிளம்பி போறாரு. வைஜெயந்தி மேடமும் மாப்பிள்ள மூஞ்சும் பார்த்தா வாடி போய் கிடக்கு. அப்படியா? அப்போ சரி, அவங்க கிட்டே போய் கேட்போம் வா. கேட்டேன், ஏதோ டிபார்ட்மெண்ட் மேட்டர்னு சொல்லிட்டாவ. அப்படி ஒண்ணும் இல்ல அப்படின்னு தாவ. டேய், போலீஸ் வேலையை பத்தி உனக்கு தெரியாதா? முத்துப்பாண்டியும் இப்படிதான் எப்ப பாரு டென்ஷன் ஆகி ஓடிட்டே இருப்பான். அது மாதிரி தான் இதுவும். டிபார்ட்மெண்ட் பிரச்சனையா இருந்தா வைஜெயந்தி மேடமும் குருவும் சீரியஸா இருக்காங்க. சரி, மாப்பிள்ள எதுக்கு டென்ஷனா இருக்காரு? அவர் முகமே பார்க்க சரியில்லையே. மேபி விஷயத்த கௌதம்க்கும் அந்த மேடம் சொல்லிருக்கலாம். அதனால அவர் டென்ஷன் ஆயிருக்கலாம். டேய், அம்மா அங்க அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நீ வா வா. ஏலே முத்துப்பாண்டி, நீ போய் ரத்னாவை அழைச்சிட்டு வா. அதுவும் கைய புடிச்சு அழைச்சிக்கிட்டு வரணும். சிவபாலா, நீ போய் வீர அழைச்சிட்டு வா. ஏடி
இப்ப எதுக்கு நீ புதுசா பஞ்சாயத்து கலப்புத நீங்க? இதெல்லாம் தேவையா? மாமா, கல்யாணம்னா பொண்ணுக்கு தனியாவும் மாப்பிள்ளைக்கு தனியாவும் நலங்கு வைக்கிறது முறை. மாப்பிள்ளை வீட்டை அவங்க பாத்துப்பாவ, பொண்ணு வீட்டுலன்னா நம்ம தானே பாத்துக்கணும். இங்க என்ன பஞ்சாயத்து? இலே, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். பொம்பளைங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து நலுங்கு வைக்க போதும். இப்ப என்ன உனக்கு? இல்லை என்னல புது சம்பிரதாயமா சொல்லியிருக்கீங்க? மச்சான் விடு மச்சான், ஏதோ முறைன்னு சொல்றாவ. நம்ம கல்யாணத்துல இதெல்லாம் நடந்துச்சா என்ன? இந்த கல்யாணத்துலயாவது நடந்துட்டு போட்டுமே.